மேகதாது அணை கட்டுவதற்கு இந்தியா கூட்டணி கட்சியான கர்நாடகா காங்கிரசுடன் இணைந்து முதல்வர் ஸ்டாலின் சதி செய்கிறார்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழக விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகின்றனர்னோ, ஸ்டாலின் துணை முதல்வராக இருந்தபோது மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு அனுமதி அளித்து டெல்டா விவசாயிகளுக்கு துரோகம் செய்தார்னோ அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. கர்நாடகாவை ஆளும் தன் கூட்டணி கட்சியான காங்கிரசுடன் சேர்ந்து மேகதாது அணை கட்ட கூட்டு சதி செய்து டெல்டா விவசாயிகளுக்கு துரோகம் செய்ததோடு சுயமரியாதையையும் உரிமையையும் காங்கிரசிடம் அடகு வைத்தது ஸ்டாலின் தான் அவர் விமர்சித்திருக்காரு. ஒவ்வொரு ஆண்டும் நெல் பயிரிடப்படும் பரப்பு விளைச்சலுக்கு ஏற்ப நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து தேவையான நிதி, சாக்கு சுமை தூக்கும் பணியாளர்கள், லாரி போக்குவரத்து சேமிப்பு கிடங்குகள் அமைத்து கொள்முதல் செய்ய வேண்டியது அரசின் கடமை. ஆனா திமுக அரசு அதை செய்யவில்லை. குறுவை சாகுபடி காலத்துல மழை பெய்யும் என்பதால் ஈரப்பதம் தளர்வு செய்வது குறித்து பிரதமரை டெல்லியில நேர்ல சந்திச்சு பேசாதது ஏன்? மற்றும் தன் சொந்த பிரச்சனைகளுக்கு டெல்லிக்கு ஓடோடி செல்லும் ஸ்டாலின் விவசாயிகளின் பிரச்சனையில பாரமுகம் காட்டுவது ஏன் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்காரு.